வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நாம் அபூர்வாஸ் ஏற்பாட்டிலே வாழ்வும் வளமும் அங்கத்திலே நாம் சந்திக்கின்றோம். வழக்கம் போல நீங்கள் முகமன் கூறுங்கள் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு. நாம் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக இந்த வாழ்வும் வளம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். அப்போதெல்லாம் நீண்ட நேரம் நம்முடைய ஒளிபரப்பெல்லாம் இருந்தது. காலத்துக்கு ஏற்ப சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாள் ஆசிரியர் ஏதாவது ஒரு தகவல் பற்றி நம்ம பேசி கொண்டிருந்தோம், மணிக்கணக்கில் பேசி கொண்டிருந்தோம். அது போய் சேராது. முதல்ல ஒரு 10 நிமிடம் 12 நிமிடம், அதுக்கு பிறகு பேசுறதுலாம் ஒன்றும் போய் சேராது. ஆனால் அவங்க கருத்தூன்றி இதுவரை நம்முடன் இணைந்து மகிழ்ந்திருந்தார்கள், பல விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இப்போது நிலைமைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வோம் என்பதற்காக குறுகிய அங்கமாக ஒரு 12-13 நிமிடங்களுக்குள்ளாக சொல்ல வேண்டிய விஷயங்களை ரத்தன சுருக்கமாக சொல்வோம் என்று நாம் வைத்திருக்கின்றோம். சின்ன சின்னதாய் சிந்தனைக்கு விருந்தாக கருத்துக்களை பதிவு செய்யும் திட்டம் இது. அப்படி இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆன்மீகம் வாழ்வுக்கு வழிகாட்டி இல்லைங்களா? ஆன்மீகம் வாழ்வுக்கு வழிகாட்டி. அது ஒரு சுருக்கமாக அதை சொல்லிட்டு நம்ம அடுத்த ஆன்மீகம் அப்படின்றது அறிவியலை ஒத்ததா அப்படின்றது தான் நான் முதல்ல விஷயங்க. ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு? ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியல் பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய ஆட்டம், அந்த ஆட்டம் நடராஜருடைய ஆட்டம் தான் இந்த ஆட்டம்னு சொல்லப்படுகிறது. ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க, சுவிட்சர்லாண்ட்லையா? ஆமாம், ஜென் அப்படி பூமிக்கு அடியில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது அந்த ஆய்வுகள் முழுமை பெறாமலே இருந்து கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய பிரபலமான ஒரு விஞ்ஞானி இருந்தார், அப்துல் கலாம். அவர் சொன்னார், அவங்க போனார், பார்த்தாரு, இந்த இடத்துல ஒரு நடராஜர் சிலையை வைங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் அவங்க செய்த எல்லா கண்டுபிடிப்புகளும் கை மேல் பலன் தர ஆரம்பிச்சது, வெற்றி மேல் வெற்றி தர ஆரம்பிச்சது. இது ஒரு விஷயங்க. இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்க்குறீங்க, இந்த சுதர்சன சக்கரம் ஒன்று இருக்குது, சங்கு இருக்குது. இந்த சங்கும் சக்கரமும் மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்துக்கு வருகின்றோம். நமக்கு அந்த ஆன்மீகத்திலேருந்து அறிவியலை பார்க்குறோங்க. முதல்ல மனிதன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யும்? கனமான பொருளை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யும்? ஒரு உருளையை வச்சு உருட்டிட்டு போனாங்க. அப்புறம் சக்கரங்களை செய்து அந்த சக்கரங்களை வண்டியில் பொருத்தி மாடுகளை வச்சு ஓட்டினாங்க. அப்படின்னா அந்த மனித வாழ்க்கையில் முதல் கண்டுபிடிப்பு என்னன்னா அந்த சக்கரம் தாங்க. அந்த சக்கரம் தாங்க பெருமாள் கையில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்கரம். அந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்புங்க, அங்கே தொடர்பு வந்துடுச்சு. இது ஒரு விஷயங்க. இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அந்த ஆன்மீகத்தில் அறிவியல் இருக்கிறது அப்படின்றது. இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்றது தாங்க நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய மிக முக்கியமான விஷயம். இவ்வளோ பீடிகைகளும் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன சூழ்நிலை, எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, எப்படி இருந்தால் சிறப்பாக இருப்போம் அப்படின்றது நாம இருக்கணும். அதுதானங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதுவுமே அதனால இருக்கு அப்படின்னு சொல்றவனுக்கு தான் அறிவு வேணும், இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கு அறிவு தேவையே கிடையாது பாருங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய எதிர்காலம் கண்டிப்பாக திட்டவட்டமாக சத்தியமாக ஈஸ்வரன் சாட்சியாக பிரம்மா சாட்சியாக 33 கோடி தேவர்கள் சாட்சியாக சொல்றேங்க, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஸ்திரம், கையில் இருக்கக்கூடிய ஒரு பெலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொன்னா எஜுகேஷன், படிப்பு தான், கல்வி. இந்த கல்வி தாங்க. அதாவது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன் சேரமல்லால் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மெடிசன் பண்ணிட்டீங்க, உங்களால் ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு உயர்வு இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. 15 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க முன்னேறி இருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு போகணுன்னா உங்களுக்கு படிப்பு வேணுங்களே, அதுக்கு உண்டான பரீட்சைக்கு நீங்கள் உட்காரணுமே, அதுக்கு உண்டான ஆயத்த நடவடிக்கை அடிப்படை அந்த பேசிக் பேப்பர்லாம் உங்களுக்கு வேணுங்களே, குவாலிஃபிகேஷன்லாம். எந்த நாட்டில் போனாலும் பண்ணலாம். அமெரிக்கா அதாவது படிச்சுட்டா உங்களுக்கு எந்த பயமுமே கிடையாதுங்க, படிக்கணுங்க. ஆனால் படிக்காமல் வன்முறையில் இருந்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம சிறைச்சாலையில் போய் பார்ப்போங்க. இப்போ கூட அண்மையில் நீங்கள் எல்லாம் டிக்டாக்லாம் பார்க்கலாம். தண்ணீர் கோயில் உள்ள போயிட்டு வெளியில் வந்தால் தீர்த்தமாக வருது, நாம மட்டும் கோயில் உள்ள போயிட்டு வந்தால் மாறாம தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மையான விஷயங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவ்வளோ அறிவியல் இருக்குது. அதனால உங்களுடைய குழந்தைகளை அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், போன்லேயே இருப்பாங்க. சாமி கும்பிட்றப்போ போனே வேணாம் அப்படியே வாங்கி ஓரமாக வச்சுட்டு வலுக்கட்டாயமானாச்சும் அவங்கள பிடிச்சி பூஜை பண்ணுற நேரம் ஒரு 10 நிமிஷம் நீ உட்காரு, அப்புறம் அரை மணி நேரம் உட்காரு, உன் கையால் தீர்த்தம் விடு, இந்த துளசியை எடுத்து வை, துளசியை நட்டு நீ தண்ணீர் விடு,
அந்த மனசு வந்து குழந்தைகளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு பையனை பற்றி நான் பேசலைங்க, ஆயிரக்கணக்கான பேர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டு முன்னால் துளசி நட்டு தண்ணி ஊற்றி அவன் வந்து மாலையானா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு நண்பர்களை பார்க்கறதுக்கு அப்படியே போய் தான் ஆகணும், ஃபோனில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போல்லாம் வந்து அவர் வீட்டில் இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாரு. பூஜை நான் பண்ணும்பொழுது அவர் வந்து உட்கார்றாரு. அந்த அறிவியல் ரீதியாக அவர்கிட்ட வந்து உடல் ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. படிப்பில் வந்து பெட்டராக வந்துருக்கிறார், நல்லா பண்ணுறாருங்க அவர் அப்படின்னாரு. அப்படின்னா இந்த படிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பாருங்கள். இந்த கையில் பேனாங்க, இந்த பேனாவை வெட்டிட்டு நீங்கள் கத்தி எடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க, பேனாவை எடுத்தீங்கன்னா எங்கே இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அஸ்திரம். அதாவது பேசிக்கலி அதான் அடிப்படையில் நாம் வந்து ரொம்ப கெட்டிக்காரவங்க தெரியுங்களா இந்தியர்கள். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் சிஇஓ கூகுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு வளையத்துக்கு யாருங்க, இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். ட்ரம்ப் தன்னுடைய அமைச்சரவையில் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு எல்லாம் முக்கியமாக எல்லாத்தையும் இந்தியர் கையில் கொடுத்துருக்குறாங்க. இந்தியர் கையிலே கொடுத்துருக்காங்க. காரணம் திறமை. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைங்க. இங்கே பாருங்க, நீங்கள் FBI பற்றி ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தெரியும் நம்மளுக்கு. FBI எவ்வளோ அவங்க ரொம்ப குட் அப்படின்னு. அந்த FBIக்கு தூக்கி தலையாக போடணும்னா எவ்வளோ நிபுணத்துவம் இருக்கணும், எவ்வளோ மன வலிமை இருக்கணும், எவ்வளோ ஆற்றல் இருக்கணுங்க அவங்கக்கிட்ட. அது நம்ம கிட்ட தாங்க இருக்குது. நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் உலகத்தில் அணு கதிர்களை கண்டுபிடிச்சவர்கள் நாம தான். என்னென்ன விஷயங்களை நம்மலாம் சாதிச்சிருக்கிறோம், எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்மளால நிச்சயமாக முடியும். கண்டிப்பாக ரொம்ப அப்படியே தாழ்மையான வேண்டுகோள் எல்லாரும் சார்பாக சொல்கிறேன், குழந்தைகளை படிக்க வைங்க. முதல்ல படிப்பு, ரெண்டாவது ஆன்மீக வழிபாடுகள். இது ரெண்டுலேயும் இருந்தால் அந்த குழந்தைகள் வழி தவறி போகாது. என்னுடைய வாழ்க்கையில் 36 வருஷம் இந்த வியாபாரத்துறையில் இருக்கின்றேன். மிக லட்சக்கணக்கான வாடிக்கையாளரை பார்க்குறேன். அவங்க குழந்தைகள்லாம் அவங்களோட உட்காந்து பூஜை பண்ணுதோ அந்த குழந்தைகள்லாம் படித்து நல்ல மருத்துவர்களாக, நல்ல வக்கீல்களாக, ஒரே வீட்டில்ங்க 5 குழந்தைகளாக 3 மருத்துவர் 2 வக்கீல் பார்க்க முடியுதுங்க. ஒரே வீட்டில் அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஒரு ஆன்மீகம், அறிவியல் இது ரெண்டும் ஒட்டி தாங்க இருக்கிறது. நம்ம குழந்தைகள் படித்தாலே மிகப்பெரிய வெற்றிங்க. கருத்தான விஷயம். ஆன்மீகம் வந்து வாழ்வுக்கு வழிகாட்டி என்று நம்ம தொடங்கி போய் அதை கொண்டு போய் அறிவியலோடு நீங்கள் சேர்த்து விட்டுருக்கு. எல்லாமே அறிவியல் பின்னணி. அப்படி வரும்போது இந்த சக்கரத்தை உள்ளுக்கு கொண்டு வந்தீங்க. நம்ம நேராக வந்து அறிமுகத்துக்காக அங்கே நாம் செல்வோம். ஆமாங்க, இது சுதர்சன சக்கரம் அப்படின்னா பெருமாளுடைய கையில் இருக்குது. நிகழ்ச்சி நிறைய காலத்தில் இது ஆயிரக்கணக்கான முறை இதை பற்றி பேசியாச்சுங்க. வானொலியில் பேசின பொழுது இதை பேசியிருக்கோம், விழுதுகள் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ டிக்டாக்ல, அதுக்கு பிறகு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அதை பற்றி பேசியிருக்குங்க. இது சுதர்சன சக்கரம் அப்படின்னு பெருமாள் கையில் இருக்கக்கூடியதுங்க. இன்னாருக்கிட்ட தான் இது இருக்கணுன்ற ஒரு நியமம்லாம் கிடையாதுங்க. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறது, தெய்வ நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க வீட்டில் இதை எந்திரமாக இந்த மாதிரி வைக்கலாங்க. சுதர்சன யந்திரம் அப்படின்றது இங்கே இருக்கும் பாருங்க. இது லட்சுமி குபேர தனாகர்ஷண யந்திரம், லட்சுமியோட பணம் வரவுக்காண்ட ஒன்று யந்திரங்க. இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் வராமல் இருக்கணும். நீங்கள் மகாபாரதம் பார்ப்பீங்க, மகாவிஷ்ணு வந்து எப்போ தனக்கு வந்து எதிர்மறையான விஷயங்களை இந்த சக்கரம் தான் போயிட்டு அப்படியே அழிச்சிட்டு வரும். இந்த ஒரு யானை வந்து எப்போதும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும். தாமரை பூ எடுக்கிறதுக்காண்டி குளத்துக்கு போகும். அந்த கஜேந்திரன் குளத்துக்கு போகும். ஒரு முதலை வந்து யானையோட காலை பிடிச்சிடும். பெருமாள் கையில் இருந்த சக்கரத்துக்கு நம்மளுடைய பக்தன் காலை பிடிச்சிட்டு ஒரு முதல்ல காலை பிடிச்சிருச்சுன்னு பெருமாளுக்கு அவர் உணர்றதுக்கு முன்னாலேயே அந்த சக்கரம் பறந்து போயிட்டு முதலியை வெட்டிட்டு அப்படியே யானையை வந்து விடுவிச்சு கொண்டு வந்துடும். அதுக்கு பேர் தாங்க சுதர்சன சக்கரம். எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள், அகால மரணங்கள் இல்லாமல் இருக்கும். வீட்டில் வந்து சதா சர்வ காலமும் ஏதாவது எதிர்மறை விஷயங்கள், ஒரு நமக்கு ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், எதிராளிகளுடைய திருஷ்டி போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். அது வீட்டில் வைக்கக்கூடியதுங்க. இதையே பாதுகாப்பாக ரட்சியாக கழுத்தில் அணிகிறதுக்கு பேர் தாங்க சுதர்சன ரட்சி. அது இந்த மாதிரி தாய்த்துக்களாக, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடியதை தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ நம்ம சேர்த்து அணியக்கூடியதாக இருக்கும். அது வந்து நம்ம வெளியே போகிறோம், படிக்க போகிறோம், வேலை உத்தியோகம் பார்க்குறோம், நம்மளுக்கு எதிர்மறையான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்மளுக்கு மற்றவங்களால் துன்பங்கள் எதுவும் நேராமல் இருக்கிறதுக்கு, தர்மத்தை சார்ந்து இருக்கணுங்க.
இதை நான் போட்டுக்கிட்டு இது இருக்குது என் கையில், பெருமாளுடைய சக்கரை என் கையில் இருக்குது, நான் எல்லாரையும் துவம்சம் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணுறது, வன்முறைக்கெல்லாம் போவேன். வன்முறைக்கு போனால் அந்த மாதிரி 2 மடங்கு வன்முறை நம்மளை திருப்பி நோக்கி வந்துடும். அதனால நன்மையான விஷயங்களுக்கு எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடியது இந்த சுதர்சன சக்கரம். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், ஆனால் சுதர்சன சக்கரம் உங்களோடு இருக்கிற வரைக்கும் இந்த கை ஆடுது இல்லை, ஸ்விட்சிங் செய்யும் பொழுது கை ஆடுது இல்லை முடியல, ரத்தத்தை பார்க்க முடியல, இதெல்லாம் தெரியல, என்னோட தொழிலே சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சுதர்சன சக்கரம் மிகப்பெரிய ஒரு வரசாதம். இத்தனை வருஷம், அதாவது ஏறக்குறைய 27 வருஷத்துக்கு மேலே இதை நான் உபயோகப்படுத்துகின்றேனுங்க. எவ்வளோ அப்படியே கிரக்கமான சூழ்நிலைகள்லாம் இருந்து காப்பாற்றி கரை சேர்த்தது அப்படின்னா அந்த சுதர்சன இயந்திரங்க. பாருங்க, சில பேர் கேட்கலாம், இவங்கெல்லாம் வந்து அந்த நவரத்னம் தானே பரிவர்த்தனை பண்ணுறாங்க, ஏன் இதை போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் மார்க்கெட்டிங் அப்படின்னு. அதாவது எதிர்மறையாக சொல்கிறது, அவங்க எல்லாம் எதை பேசினாலும் காசுன்னு. அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பீர்பாலும் ராஜா மந்திரி எல்லாம் ஒரு நாள் அப்படியே தெருவில் நடந்து போகிறாங்க. இந்த மந்திரிக்கு வந்து அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரதம மந்திரி, அவருக்கு வந்து எப்படியாவது இந்த பீர்பால் வந்து ராஜா கிட்ட மாட்டி விடணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவர் பீர்பாலை பார்த்து கேட்குறாரு, இந்த மினிஸ்டர் கேட்குறாரு, அப்படி கையை பார்த்து, ஏன் ராஜா கையில் முடியலன்னு கேட்டார். ராஜாவும் கையில் பார்த்தாரு, ஆமாம் பீர்பால், ஏன் என் கையில் முடியல, எல்லா இடத்துலையும் முடி இருக்கு. உடனே பீர்பால் சொன்னார், ராஜா நீங்கள் கையில் தானம் கொடுத்து உங்கள் கையில் உள்ள முடியெல்லாம் தேஞ்சு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாரு. வந்து அமைச்சருக்கு வந்து ஒத்துக்கொள்ள முடியல, இவனை என்னம்மா மாட்டி விடணும், சரி அவர்கிட்ட தான் அவர் கொடுத்து இந்த மாதிரி ஆகி போச்சு, ஏன்னா வாங்க கையில் இல்லைன்னுது, நான் வாங்கி என் கையில் தேஞ்சு முடியலாமல் போச்சு அப்படின்னு. உடனே அமைச்சருக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல, மாட்டி விட முடியலையா அப்படின்னு. அப்புறம் அமைச்சர் கேட்டாரு, சரி என் கையில ஏன்டா முடியல அப்படின்னு கேட்டார். நீ வாங்கின, அவரு கொடுத்தாரு, ஏன்னா என் கையில முடியலன்னாரு. நீ வயிற்றுச்சல்ல கையை தேய்ச்சி முடியலாம போச்சு அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா? இது தாங்க இந்த திறமை, சாணக்கியத்தனம். அப்படின்னா இப்போ யாராவது எதிர்மறையா பேசலாம், இவங்க எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா சமுதாயத்துல எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்க. இந்த நிகழ்ச்சி 2 மணி நேரம்லாம் வந்து ஆர்டிஎம்ல ஒளியா இருந்துச்சுங்க. 2 மணி நேரம்னா இலவசமாக கொடுத்தாங்க, பணம் கட்டியிருப்போம், ஒவ்வொரு மாதத்துலேயும் 15,000 வெள்ளி கட்டியிருப்போம், 25 வருஷம் பண்ணியிருக்கோம், எத்தனை மில்லியன்னு தெரியல. ஒரு நிகழ்ச்சியில் வந்து வெளியில் உள்ளவங்க அதிகமாக பேசுனது, அங்கே இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களோட அதிகமாக பேசுனது அபூர்வாசம் நிகழ்ச்சியில் தான் அப்படின்றது எனக்கு தெரியுங்க. அது ஒரு 3000 மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்து இருக்குது. வழிபாடு உங்களை வழிகாட்டும், உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறோம். கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய நோயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டும். அதனால இந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வேலையில் சுதர்சனம் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது, அது வந்து தவறாமல் இருக்கக்கூடியது. சுதர்சனமும் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சுதர்சன இயந்திரம் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த 9 முக ருத்ராட்சம், ஹரிஹரன், 2 நட்சத்திரத்துக்கும் திருன்னு முன்னால பேர் வருங்க. திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 2 பேருக்கும், சிவனுக்கு ருத்ராட்சமும் பெருமாளுக்கு சுதர்சனமுங்க, இது 2ம் வீட்டில் இருந்தால் 2 பேரும் வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் இருக்குது, அது நம்மளுடைய தேவைகளை பார்த்து நம்ம வாங்கி வச்சு கொள்கிறோம். இப்போ ஒரு லோரி ஓட்டுறவங்க இருக்காங்க, கனரக வாகன ஓட்டுநர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப சிரமமான வேலைங்க அவங்க செய்கிறது. ராத்திரி பகல் பாராமல் தூர தேரம் தான் ஓட்டுவாங்க. அவங்களால வந்து திடீர்னு தூக்கம் கூட அவங்களுக்கு வந்துடும். அவங்களுடைய வாகனங்களில் என்ன வைக்கலாம், தத்தாத்திரையர் எந்திரம் வைப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன வைக்கலாம், சுதர்சன எந்திரம் ரட்சியாக அவங்க கழுத்தில் அணியலாம். நீங்கள் நர்சஸாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் இதை அணியலாங்க. கண்டிப்பாக நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சரி, ஆழமான கருத்துக்கள், தெளிவான சிந்தனையை பதிவு செய்தவர் மணியல் மாளிகை அபூர்வாஸ் நிறுவனர், ஆன்மீக சின்னச்சமர் முனைவர் கோ பரமசிவம். இந்த அளவிலே இன்றைக்கான அங்கத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். வணக்கம் அன்பர்களே, வணக்கம்.